வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அன்புமணி தரப்பு போட்டியிடும் 18 தொகுதிகளிலும் துரோக கும்பலை வீழ்த்துவோம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் சூளுரை. மாம்பழம் இனிக்கும் என நம்பாதீர்கள், மாம்பழத்தில் துரோகம் எனும் விஷம் ஏறிவிட்டதாகவும் விமர்சனம். தாம் உயிருடன் இருக்கும்போதே செத்து போய்விட்டதாக கருதி அரசியல் செய்கிறார் அன்புமணி. சௌமியா வெற்றி பெற்றால் தர்மபுரி இனிமேல் அதர்மபுரியாக மாறிவிடும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. என் ரத்தமே விஷமாகிவிட்டதால் தொண்டர்களே எனக்கு மருந்து என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை. உங்களுக்காக சிறை சென்று நான் சிந்திய ரத்தத்தை அன்புமணி சமூக நீதி வியாபாரமாக மாற்றிவிட்டதாக வேதனை. பாமகவில் நடக்கும் குழப்பங்களுக்கு திமுகவே காரணம் என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. எந்த கட்சியும் நிம்மதியாக இருக்கக்கூடாது என நினைப்பவர் ஸ்டாலின் என்றும் சாடல். கடந்த ஓராண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள நடக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் இதற்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் அவர்களும் அவர் குடும்பத்தை சார்ந்த சபரீஷன் உதயநிதி. இவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, எங்கள் கட்சிக்குள்ள குழப்பம் எல்லாம் அப்படிலாம் திட்டமிட்டு ஏதேதோ செஞ்சிருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு பரப்புரை. கலைஞரை விட மோர் டேஞ்சரஸ் என தன்னை எதிர்க்கட்சிகள் சொல்வது ஒரு வகையில் பெருமைதான் என பேச்சு. 2021 இதே மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல். அந்த சமயத்தில் சில பேர் ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாங்க. கலைஞரோட என்னை எப்பவுமே ஒப்பிட முடியாது. அவரை நான் அப்பான்னு கூப்பிட்டதை விட தலைவர்னு கூப்பிட்டு தான் அதிகம். அப்படிப்பட்ட தலைவரை விட நான் மோர் டேஞ்சரஸ்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ஒன்றே தான் தோணுச்சு. தமிழ்நாட்டை வஞ்சிக்க நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறவங்களுக்கும் நான் என்றைக்குமே டேஞ்சர் தான். இதில் தலைவர் கலைஞரை விட ஒரு படி மேலே இருக்கேன்னா அது எனக்கு பெருமை தானே. நம்ம கிட்ட காசு இருந்தா எடுத்துப்பாங்க, நிலம் இருந்தா பிடுங்கிப்பாங்க, ஆனா படிப்பை மட்டும் யாரும் எடுத்துக்கவே முடியாது என அசுரன் பட வசனத்தை பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கல்வி ஒன்றுதான் யாரும் திருட முடியாத ஒரே சொத்து என மாணவர்களுக்கு செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை குறிப்பிட்டு பேச்சு. காசு இருந்தால் எடுத்துப்பாங்க, நிலம் இருந்தால் பிடிங்கிப்பாங்க, ஆனால் படிப்பு மட்டும் யாராலையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாதுன்னு ஒரு சினிமா வசனம் இருக்குது. அது 100க்கு 100 உண்மை. நான் பதவி ஏற்றதிலிருந்து மாணவர்களை சந்திக்கும் போதெல்லாம் இதே கருத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கல்வி ஒன்று தான் உங்ககிட்ட இருந்து யாரும் திருட முடியாத ஒரே சொத்து. அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் 3 மாதங்களில் கஞ்சா புழக்கம் ஒழிக்கப்படும் என சேலம் தேர்தல் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. ஒரு குடும்பம் பிழைப்பதற்கு 8 கோடி மக்கள் வாட்டி வதைக்கப்படுவதாகவும் சாடல். தமிழகத்தை சுரண்டி பிழைக்கும் ஒரு குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல். ஆக ஒரு குடும்பம் பிழைக்க 8 கோடி மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. அதனால இந்த தேர்தலில் அந்த குடும்பத்தை வீழ்த்துவீர்களா? குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவீர்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே ஒரு குடும்பத்தின் அதிகார பசிக்கு அடகு வைக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கடந்த 5 ஆண்டுகளில் பொய் வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் திமுக அரசு மீது குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டுகளில் ஒரே ஒரு குடும்பத்தின் சொத்துக்கள் பல மடங்கு உயர்ந்து விட்டன. ஆனால் மாநிலத்தின் கடனோ
அதிகமாகி மக்கள் தலையில் விழுந்திருக்கின்றது. பொய்யான வேலைவாய்ப்பு வாக்குறுதி அளித்து மக்களை ஏமாற்றி விட்டார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் உயர்கல்வித்துறை முற்றிலும் சிதைந்து விட்டது. பெண்களுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. போதை மற்றும் வன்முறை காடாக மாறிவிட்டது. ஒரு குடும்பம் மற்றும் அராஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்கள் நலன் காக்கும் குற்றமற்ற சிறப்பான பாதுகாப்பான தமிழ்நாட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களால் மட்டும் தர முடியும். சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் அல்ல 20 தொகுதிகளில் கூட திமுக வெற்றி பெற முடியாது என எடப்பாடி பழனிசாமி ஆரூடம். எங்களை வீழ்த்துவதற்கு மறைந்த கருணாநிதியாலேயே முடியவில்லை என்றும் பேச்சு. அனைத்து தர மக்களும் போராடி போராடி சலித்து போய் தேர்தலில் சந்திக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ 200 இடம் இடங்கிறீங்க. 200 இடம் இல்ல, 20 இடம் பெறுவதே ஆச்சரியம். தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவின் பிளவுவாத அரசியலை வெறுக்கிறார்கள் என டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேட்டி. அதிமுக முழுமையாக பாஜகவின் பிடியில் சிக்கி உள்ளதாகவும் விமர்சனம். உங்கள் உடன் இருந்து உங்களுக்காக பணியாற்றுபவர் வேண்டுமா அல்லது எங்கோ இருந்து புதுசா அரசியலுக்கு வந்து நாடகத்தை நடிச்சிட்டு இருப்பவர் வேண்டுமா? நான் அரசியலில் யாரையும் தாக்கி பேச விரும்பவில்லை, விமர்சிக்கவும் விரும்பவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. நான் உங்களை கேட்டுக்கு வருவது, உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுகிற உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்களுடைய தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேணுமா? ஏதோ எங்கோ இருந்து வந்து புதுசா அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளவுதான் அவங்களை கேட்கறது ஒரே கேள்வி. எந்த தீய சக்தியாக இருந்தாலும் பாசிச சக்தியாலும் உங்களையும் என்னையும் பிரிக்கவே இயலாது என தாவேகா தலைவர் விஜய் மக்களுக்கு கடிதம். ஆதாயங்களை காட்டி உங்கள் மகனை அடக்கிவிடவும் முடியாது, அதிகாரங்களை ஏவி உங்கள் சகோதரனை மிரட்டிவிடவும் இயலாது என சூளுரை. திசை திருப்பல் முதலீட்டு கழகங்களின் நெருக்கடிகளுக்கும் நிர்பந்தங்களுக்கும் குனிந்து கூளை கும்பிடு போடுபவன் நான் அல்ல என விஜய் காட்டம். மக்கள் விரோத தீய சக்தி திமுகவும் கொள்கை எதிரியான பாஜகவையும் இந்த தேர்தலில் வீழ்த்துவோம் என மக்களுக்கு கடிதம். கோவை வடக்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுடன் பைக்கில் சென்று மக்களிடம் ஆதரவு திரட்டிய அண்ணாமலை. கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாஜகவுக்கு சாதகமாக உள்ளதாக பேட்டி. கருத்து கணிப்பு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு சாதகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணாங்க, அப்படி இப்படின்னாங்க. கடந்த 2-3 நாட்களாக எல்லாமே சாதகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தும் கருத்து கணிப்புகளை என்டிஏவுடைய வேவ் என்ன நீங்க ப்ரெடிக்ட் பண்ணலங்கிறது என்னோட ஃபீலிங். என்டிஏவுக்கு ஒரு பெரிய ஒரு வேவ் உருவாயிருக்கு எல்லா இடத்திலும் கூட. திருச்செந்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி பிரச்சாரம். திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூரை மாற்றுவோம் என திட்டவட்டம். ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய திருச்செந்தூரை நீங்க கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு, இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட திருப்பதிக்கு இணையாக திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் மாற்றி அமைக்கப்படும் என்பதை நாங்கள் இங்கே உங்களுக்கு உறுதியாக கூறுகிறோம். திமுக அதிமுக அறிவித்துள்ள இலவசங்களை செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்கினால்தான் முடியும் என சீமான் பேச்சு. இலவசத்தால் நாடு வளர்ந்தது என்று யாராவது கூற முடியுமா எனவும் கேள்வி. இப்போது இவர்கள் அறிவித்திருக்கிற இந்த இலவச அறிவிப்புகள்
இந்த 2000, 3000, 8000, 5000 டோக்கன் இதெல்லாம் குறைஞ்சது 10 லட்சம் கோடி கடனை பெற்றால்தான் இதை கொடுக்க முடியும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் இறுதிக்கட்ட பரப்புரை. வேட்பாளர் எல்ஏ ஜோதிமணியை ஆதரித்து பரப்புரை. தேர்தல் நாளன்று விஜய்க்கு ஓட்டு போட வேண்டுமென குழந்தைகள் சாப்பிடாமல் பெற்றோரிடம் அடம் பிடிக்க வேண்டும். ஈரோடு மாவட்டம் கோபியில் தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் நூதன பிரச்சாரம். வருகின்ற இங்க குழந்தைகள் சில பேர் நிற்கிறார்கள். அந்த குழந்தைகளை கொண்டே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 23ஆம் தேதி காலை எழுந்து 5 மணி 6 மணிக்குள் குளித்து விட்டு சாமியை கும்பிட்டு விட்டு தாய் தந்தையுடைய காலிலே விழுந்து பெரியவருடைய காலிலே விழுந்து விசில் அங்கே விஜய் அங்களுக்கு விசில் சின்னத்திலே ஓட்டு போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடியும். இதை செய்தியினாலும் சாதனை சரித்திரம் படைக்க முடியும். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தீவிர வாக்கு சேகரிப்பு. கடையில் டீ குடித்து மார்க்கெட் பகுதியில் காய்கறிகள் வாங்கியும் வாக்கு சேகரித்தார். பெரம்பலூர் மாவட்டம் செங்குணம் அருகே திமுக நிர்வாகி காரில் சுமார் 5 அட்டை பாக்ஸில் 2,44,00,000 ரூபாய் பறிமுதல். 2 பேரை பிடித்து வருமான வரித்துறையினர் விசாரணை. அன்புமணியை விமர்சித்து பாடல் வெளியிட்ட பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். பெத்த அப்பாவையே கண்ணீர் விட வைத்தவர் அன்புமணி என்றும் 18 தொகுதிகளிலும் அன்புமணி தரப்பு வேட்பாளர்களை தோற்கடிக்க வேண்டும் என்றும் பாடல் மூலம் எதிர்ப்பு. துறைமுகம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோவை விரட்டிய திமுக ஆதரவாளர்கள். தொகுதிக்குள் வாக்கு சேகரிக்க வந்தவரை வெளியே போ என பெண்கள் கோஷமிட்டதால் பரபரப்பு. துறைமுகம் தொகுதி சிஎம்டிஏ குடியிருப்பு பகுதியில் ஒரே நேரத்தில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வாக்கு சேகரிக்க விடாமல் திமுகவினர் தடுப்பதாக குற்றம் சாட்டி அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ